வணக்கம். ஒரு ஜெயில் அதிகாரி அவரோட பாதுகாப்புல இருக்கிற ஒரு கைதிய தப்பிக்க வைக்கணும்னு நினைச்சா என்னெல்லாம் செய்வார்? கேட்கறதுக்கே ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குல்ல. ஆமா, ஆனா இது நிஜம். குர்தீப் சிங் எதிர் பஞ்சாப் மாநிலம் வழக்குல உச்சநீதிமன்றம் விசாரிச்ச கதை இதுதான். ஒரு ஜெயில் சூப்பரிண்டெண்டன்ட் கைதிய கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு வரார். ம், ஆனா அரசு பஸ்ல போகாம எதுக்குன்னே தெரியாம ஒரு தனியார் காரை புக் பண்ணி அதுல தான் போகணும்னு ஒரே பிடிவாதம். ஓ, நடுவழியில பாத்ரூம் போகணும்னு ஒரு நாடகம் போட்டு காரை நிறுத்த சொல்றார். அடுத்த நொடியே மறைஞ்சிருந்த ஒரு கும்பல் வந்து போலீஸ் மேல மிளகாய் பொடிய தூவி அந்த கைதியை கடத்திட்டு போயிடுறாங்க. அடேங்கப்பா, அப்படியே ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. போலீஸ் விசாரணையில இந்த அதிகாரி மேல எந்த தப்பும் இல்ல, அவர் நிரபராதின்னு சொல்லி வழக்க முடிச்சிட்டாங்க. ஆமா, அதுதான் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான புள்ளி. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுதான் நம்ம சட்ட அமைப்போட ஒரு ஒரு முக்கியமான அம்சம். போலீஸ் ஒருத்தரை இவர் குற்றவாளி இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாலும் அது ஒரு தற்காலிகமான முடிவுதான். அப்போ அது இறுதி இல்லையா? இல்லவே இல்ல. குற்றவியல் நடைமுறை சட்டம், அதாவது சிஆர்பிசில பிரிவு 319ன்னு ஒன்னு இருக்கு. சரி. அதன்படி கோர்ட்ல வழக்கு விசாரணை நடக்கும்போது வர சாட்சியங்கள் மூலமா வேற ஒருத்தருக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு நீதிபதிக்கு தோணுச்சுன்னா ஓ, போலீஸ் அவரை விட்டிருந்தா கூட பரவாயில்ல, அந்த நபரை கூப்பிட்டு குற்றவாளியா இந்த கேஸ்ல சேர்க்கறதுக்கு நீதிமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஓ, அப்போ போலீஸ் ரிப்போர்ட் வெறும் ஒரு முதல் படிதான். கோர்ட் விசாரணை தான் முக்கியம்னு சொல்றீங்க. அது புரியுது. கரெக்ட். ஆனா இந்த கேஸ்ல அந்த அதிகாரி நேரடியா தாக்குதல்ல ஈடுபடவே இல்லையே. அவர் மிளகாப்பொடி தூவல, யாரையும் அடிக்கல. ஆமா, அவர் எதுவும் செய்யல. அவர் செஞ்சதெல்லாம் காரை நிறுத்த சொன்னதுதான். இத மட்டும் வச்சுக்கிட்டு அவர் ஒரு பெரிய சதி திட்டத்துல, அதாவது கிரிமினல் கான்ஸ்பிரசில இருந்தாருன்னு எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? அது வெறும் யூகமா தானே இருக்கும். ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. சதி திட்டங்கள் பெரும்பாலும் ரகசியமா நடக்கிறதால நான் அவரோட சேர்ந்து தான் திட்டம் போட்டேன்னு நேரடி ஆதாரம் எப்பவுமே கிடைக்காது. ஆமா, அது உண்மைதான். அதனாலதான் நீதிமன்றம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் சங்கிலி தொடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுக்குது. செயின் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். அதேதான். அதாவது தனித்தனியா பார்க்கும்போது சம்பந்தமில்லாத மாதிரி தெரியற சின்ன சின்ன விஷயங்களை ஒன்னா கோர்த்து பார்க்கும்போது ஒரு முழு சித்திரம் கிடைக்கும். சரியா சொன்னீங்க. இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் அதான் செஞ்சது. அந்த சங்கிலி தொடர்னா இந்த கேஸ்ல அது என்னென்ன விஷயங்கள்? சொல்றேன். 1, அரசு வாகனம் இருக்கு, எதுக்கு தேவையில்லாம ஒரு தனியார் காரை வற்புறுத்தி புக் பண்ணணும்? அதுவே சந்தேகமா இருக்கு. 2, கைதி கூடவே சம்பந்தமே இல்லாத அந்நிய நபர்கள் கார்ல ஏறுறதுக்கு எப்படி அனுமதிச்சார்? 3, தாக்குதல் நடந்தப்போ கூட இருந்த போலீஸ்காரங்களுக்கு எந்த உதவியும் செய்யாம சும்மா நின்னுருக்கார். 4, இது எல்லாத்துக்கும் மேல தாக்குதல் முடிஞ்சதும் தனக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்லாம தாக்குதல் நடத்தினவங்களோட சேர்ந்து இவரும் தப்பிச்சு ஓடியிருக்கார். ஓஹோ, அப்படியா? ஆமா. இந்த 4 விஷயத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது இது எதேச்சியா நடந்தது இல்ல, இது ஒரு திட்டமிட்ட சதி, அதுல இவருக்கும் பங்கு இருக்குன்னு தெளிவா தெரியுதுன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு. இந்த விஷயங்களை இணைச்சு பார்க்கும்போது தர்க்க ரீதியா புரியுது. ஆனா நீதிமன்றத்துல சாட்சிகள் தானே ரொம்ப முக்கியம். ஆமா. நான் படிச்ச வரைக்கும் இந்த வழக்கரும் கார் டிரைவர் மாதிரி மத்த சில சாட்சிகள் பிறர் சாட்சிகளா மாறிட்டாங்க. அதாவது சொன்னதை மாத்தி சொல்லிட்டாங்க. ஆமா, ஹாஸ்டைல்ஸ் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அடிப்பட்ட ஒரே ஒரு போலீஸ்காரர் சொல்றத மட்டும் நம்பி எப்படி இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்க முடியும்? இது நம்மள இன்னொரு முக்கியமான சட்ட நுட்பத்துக்கு கூட்டிட்டு போகுது. இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 134 என்ன சொல்லுதுன்னா, சொல்லுங்க. சாட்சியங்கள் எண்ணப்படுவதில்லை, எடை போடப்படுகின்றன. அதாவது சாட்சிகளோட எண்ணிக்கை முக்கியம் அல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். கரெக்ட். அவங்க சொல்ற விஷயத்தோட தரம், அதோட நம்பகத்தன்மை தான் முக்கியம். 10 பேர் பொய் சொல்றத விட உண்மைய பேசுற ஒருத்தரோட வாக்குமூலம் ரொம்ப வலிமையானது இல்லையா? ஆமா. இந்த வழக்குல மிளகாய் பொடி தாக்குதல்ல காயம் அடைஞ்ச அந்த போலீஸ்காரரோட வாக்குமூலம் ரொம்ப அழுத்தமானதாகவும் சந்தேகத்துக்கு இடமில்லாததாகவும் இருந்திருக்கு. அதனால அந்த ஒரு சாட்சியமே இவரை குற்றவாளின்னு நிரூபிக்க போதுமானதா இருந்துச்சுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அப்போ இந்த முழு விவாதத்திலிருந்தும் நம்ம கத்துக்க வேண்டியது என்ன? பொதுமக்களுக்கு என்ன பாடம்னா, போலீஸ் ஒருத்தருக்கு நிரபராதின்னு சர்டிபிகேட் கொடுத்தா அதோட நீதி முடிஞ்சு போகாது. நிச்சயமா. நீதிமன்றத்தின் பார்வைதான் இறுதியானது.
அதே மாதிரி சட்டத்துறையில இருக்கிறவங்களுக்கு சதித்திட்ட வழக்குகளை நிரூபிக்க நேரடி ஆதாரம் மட்டுமே தேவையில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியா கோர்க்க தெரிஞ்சா போதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த உரையாடல முடிக்கிறப்போ உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். கேளுங்க. சட்டத்தை காப்பாத்த வேண்டிய ஒரு அதிகாரியே இவ்ளோ நுணுக்கமா ஒரு குற்றத்தை செஞ்சுடு ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தப்பிக்கும்போது அவரை நிரபராதின்னு சொன்ன அந்த விசாரணை அமைப்புகளோட பொறுப்புடைமைய நம்ம சிஸ்டம் எப்படி உறுதி செய்யும்? இது நாம எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.